பாத்துக்கோ. ஐயோ ஐயோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு வந்து இன்னைக்கு நாங்கள் கேரளா ஸ்டைல் புட்டு அண்ட் கடலைக்கறி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கேரளாவில் இருக்கும்போது தான் அது அடிக்கடி பண்ணுவோம். இப்போ இங்கே சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் அந்த டச் வந்து ரொம்ப விட்டு போச்சு, அந்த அளவுக்கு பண்ணுறது இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் அதுதான் டின்னருக்கு பிளான் பண்ணியிருக்கோம். புட்டு கடலைக்கறி பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா ப்ராசஸ்லாம் இருக்கும். அதனால வந்து நான் எனக்கு ஒரு ஹெல்ப்பர் இன்னைக்கு கூப்பிட்டுருக்கேன். இந்த குக் வித் கோமாளிலலாம் வந்துட்டு ஒரு குக் இருப்பாங்க அண்ட் ஒரு கோமாளி இருப்பாங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி இங்கே யார் குக் யார் கோமாளின்லாம் தெரியாது. என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து என்னோட ஹெல்ப்பர் இன்னைக்கு. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அந்த டிஷ் வந்து சமைச்சு எப்படி முடிக்கிறோங்கிறத நான் கூட ஷேர் பண்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம லெட்ஸ் வெல்கம் आवर டார்லிங் கோமாளி. ஹாய் गाइस, நான் தான் ஹெல்ப்பர். அக்க தாமுசாரோட தத்து போய மாதிரியா இருக்கு. குக்கிங் நடுவுல எல்லாம் நிறைய ஹிண்ட்ரன்ஸ் வரும். ஸோ பார்ப்போம் ஃபுட்டு எப்படி வருதுன்னு. ஒருத்தர் சமைச்சாவே ஃபுட்டு இப்போ எப்படி வரும்னு தெரியல. இதில் நாங்கள் 2 பேர் வேற இன்னைக்கு சமைக்க போகிறோம். ஸோ பார்ப்போம். ஸோ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி குக், ஃபர்ஸ்ட் பேண்ட்ரிலேருந்து என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் சொல்லுங்கள். கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 10, புளி 75 ml, வெல்லம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி. இப்போவே கலக்கறது garlic, onion, அதுக்கப்புறம் curry leaves, அப்புறம் coconut. இந்த நாலு போடுவோம். ஸோ இதில் வந்து நான் கடலை வந்து நான் சால்ட் போட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் வச்சுருக்கேன். ஸோ பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிருக்கு. கடலையை கொஞ்சம் மிச்சம் வை. கடலை கறி நீ தானே சாப்பிட்டா? நான் 2 சாப்பிட்டேன். இந்த கடலை வந்து சால்ட்ல பாயில் பண்ணி எடுத்தா சூப்பரா இருக்கும். அதோட டேஸ்ட் எதுவுமே தேவையில்லை. அப்போ அப்படியே சாப்பிடலாமா? குக் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனியன் பொடி பொடியா கட் பண்ண சொல்லியிருக்கேன். கடைசியில் நீயே கன்ஃபியூஸ் ஆயிட்ட. நான் குக் அப்ப நீ கோமாளியா? ஏச்சி நீ கோமாளில. ஐயோ என்னோட நிலைமை அப்படி. சந்தோஷம். ஏய் நிஜமாவே நான் கோமாளி நினைச்சிட்டேன்டா. ஐயோ. சரி அப்போ ஆனியன் எப்படி வேணும்? எப்படி வேணும்? இதுக்கு பொடி பொடியா வேணும். பொடி பொடியா வா. என்னோட சாப்பிங் ஸ்கில்ஸ் மட்டும் வீடியோ எடு. பாத்துக்கோ. பரவாயில்லையே, இந்த கோமாளி சூப்பர். நல்லா ஸ்பீடா கட் பண்றாரு, பொடி பொடியா வேற கட் பண்றாரு. எவ்வளோ ஆனியன் கட் பண்ணாலும் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வராது. ஸ்கில் வந்து ஆனியன் கட் பண்ணால் எனக்கு கண்ணிலேருந்து தண்ணியே வராது. அப்புறனோட ஸ்கில் என்னன்னா, ஆனியன் கட் பண்ணாலும் சரி கட் பண்ணாலும் சரி எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கண்ணிலேருந்து தண்ணி வரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்க கண்ணிலேருந்து. இன்னைக்கு வராது, பார்ப்போம் இரு. சரி இன்னைக்கு வராது. நான் நிஜமா கண்ணை இப்படி திறந்து வச்சுட்டு பார்த்தேன். சொன்ன மாதிரியே கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்களா? இதுதான் மேடம், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் தண்ணி வரும். என்னப்பா கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு, எப்படியோ டாஸ்கில் அவுட் ஆகிட்டா. சொல்லு என்ன பனிஷ்மெண்ட்டு? சரி பனிஷ்மெண்ட் ஒரு 10 மினிட்ஸ் நான் குக் பண்ணாமல் இருக்கேன். நீ குக் பண்ணிடு. ஆல்ரெடி ½ அன் ஹவராக குக் பண்ணாமல் தான்டா இருக்குது. ஏய் அதில் டாஸ்க்லலாம் வந்துட்டு பனிஷ்மெண்ட் தருவாங்க, குக்கும் தருவாங்க. அப்போ நான் தானே குக்கு. ஆமாண்டா. அப்போ நான் பனிஷ்மெண்ட்ல இருக்கேன். நான் 5-10 மினிட்ஸ் குக் பண்ணாம. நானும் சொல்கிறேன் ½ அன் ஹவராக குக் பண்ணாமல் தான் இருக்கு. ஆல்ரெடி பனிஷ்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி. அப்போ நீயே பண்ணிக்கிறியா? பனிஷ்மெண்ட் யாருக்கு? சரி இப்போ நீயே பண்ணிக்கிறியா? அது குக்கிங்கா? நான் பண்ணுறேன். அப்போ சாப்பிடலன்னா பரவாயில்லையா? இப்போ இங்கே தேங்காய் பீசஸ் கூட நான் கொஞ்சமாக சோம்பு போட்டு இதை அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அழகு இருக்கு பாரு. ஐயோ ஐயோ இப்போ இந்த தேங்காய் அண்ட் சோம்பு வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அந்த கடலைக்கறிக்கு. இப்போ இந்த கடலைக்கறிக்கு வந்து மசாலாவுக்கு நான் இந்த ரெட் சில்லி பவுடர் அண்ட் தனியா பொடி இந்த ரெண்டுத்தையும் நான் வந்து ஃபஸ்ட்டு வெறும்னு இந்த ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சரி அப்பா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டியே, ஹிண்ட்ரன்ஸே இல்லையே. ஹிண்ட்ரன்ஸ் என்ன? நீ தான்டா பெரிய ஹிண்ட்ரன்ஸே. என்ன பெரிய ஹிண்ட்ரன்ஸ்? நான் தான்டா உனக்கு சப்போர்ட்டு. இதுதான் இல்லையா? இல்லைன்னா இந்த ஒரு ஆனியனே நீ ½ அன் ஹவர் கட் பண்ணியிருப்ப. பார்த்துக்கோ, ஆனியனு, கோகோனட்,
பூண்டு ஆக்சுவலி வந்து குக்கிங் பண்றத விட வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த எடுப்புடி வேலை இருக்குல்ல அதெல்லாம் செஞ்சு கொடுத்தா குக்கிங் வந்து ரொம்ப ஈஸி. நிஜமா இதெல்லாம் வந்து பண்றது ஈஸி தான். இந்த காய் கட் பண்றது, இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் வரும்ல, தேங்காய்லாம் துருவுறது, இதுக்கெல்லாம் தான் யாராவது வேணும். மேடம் ஸ்கில்ஸ் எங்கே தான் வேணும் தெரிஞ்சுக்கோ. குக்கிங் பண்ணுறதை விட ஷாப்பிங் தான் வந்து பேசிக். இதுக்கு வந்து சமையல் கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரெயின்ஸ் தான். பிரெயின்ஸ் கிடையாது. இங்க நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம், அது சொன்னேன். நான் ஒரு ஆள்னா பிரெயின். இப்போ நான் சொன்னது தானே அதே மாதிரி தானே வெட்டுறேன். இப்போ வந்து நான் இந்த ரெட் சில்லியும் தனியா பொடியும் ட்ரையாக ஃப்ரை பண்ணினேன்ல, ஸோ அதுலேயே வந்து இந்த கோகனட் அண்ட் சோம்பு பேஸ்ட் வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஒரு கேரளா வீடியோ பார்த்து தான் பண்ணுறேன். ஸோ அவங்களோடது பார்த்தா பர்ஃபெக்டாக அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. தேங்காய் பேஸ்டோட தண்ணி விட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1 minute வரைக்கும் இதை நான் கொதிக்க வச்சுட்டு இந்த கடலை வந்து பாயில் பண்ணியிருக்கேன்ல அதில் அப்படியே இதில் சேர்த்துட்டு நான் கொதிக்க வைக்கிறேன். சரி அப்பா என்ன ஹிண்ட்ரன்ஸ் இல்லாமல் சமைக்கிட்டு இருக்க? ஹிண்ட்ரன்ஸ் மேலோட என்ன ஹிண்ட்ரன்ஸ் உனக்காக ஒரு சிம்பிள் ஹிண்ட்ரன்ஸ். போக போக ஹிண்ட்ரன்ஸ் வந்து டஃப் ஆகிட்டே இருக்கும். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹிண்ட்ரன்ஸ் தான் இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் ஹிண்ட்ரன்ஸ். என்ன பண்ணணும் தெரியுமா? இது தலையில் வச்சு தான் நீ சமைக்கணும். புரியுதா இல்லையா? அப்படி தலையில் வச்சு தலையில் வச்சு அப்படியா? இப்போ அது காலியா இருக்கு. அதான் உனக்கு சொல்றேன். இப்போ அது காலியா இருக்கு. அது சிம்பிள் ஹிண்ட்ரன்ஸ். இதுக்கு மேல ஹிண்ட்ரன்ஸ் ஸ்டஃப் ஆயிட்டே இருக்கும். ஸோ ரெடியா இருக்கு. இது ஈஸி தான் மேம். நீ இது பண்ணுங்க. இப்போ இந்த பேஸ்ட் இருக்குல்ல இதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 1 minute நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் அப்படியே சேர்த்துடலாம். ஓட சமைக்கிறாளாம். ஏய் இது எப்படி திறக்கிறது? அதான் மாட்டினியா? இதுக்கு தான் இந்த ஹிண்ட்ரன்ஸு. சரி 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 வேணா ஹிண்ட்ரன்ஸை கீழே வச்சுட்டு நீ வேணா அது திறக்கலாம். ஆனால் அதுக்கு தரமோ பனிஷ்மெண்ட்டு ஹிண்ட்ரன்ஸ் வேறு ஹிண்ட்ரன்ஸ் வரும். பார்த்துல? சரி சரிம்மா கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுக்கோ, இல்லைன்னா அப்புறம் உப்பே இல்லாமல் நீ சமைச்சிட்டு போகிற. ஏய் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எதுக்கு? வை வை வை, கொஞ்சம் உனக்கு டைம் அவுட் தரேன். என்ன? சரி 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 ஓகே. ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ண முடியல உன்னால ஒரு கையில. வாங்குறோம்ல அப்ப டைட்டா இருக்கும்ல. பாத்துக்கோ. ஐயோ என்ன அது இன்னும் டைட்டா இருக்கு. பார்த்துக்கோங்கப்பா. இதுதான், இதுக்கு தான் சொன்னேன் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். நம்ம பேச்சு கேட்டாதானே. இப்போ புரியுதா? ஹிண்ட்ரன்ஸ் அப்போ கூட யூஸ் பண்ணல. அது க்ளீன் பண்ணுறதுக்கு என் 2 கையும் யூஸ் ஆக போகுது. அதுக்கு நீ அதை எடுத்தே வச்சிருக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை போட்டு தண்ணியும் விட்டு நல்லா இதை வந்து கொதிக்க வைக்கிறேன். ஒரு 5 minutes வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கேரளா ஸ்டைலில் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நேந்திரன் பழம், அதுக்கப்புறம் கேரளா பப்படம் தான் வேணும், பட்டர் மாஸ் பல்பே தான் வேணும்னு சொல்லி இது ஒரு 4-5 கடையை ஏறி இந்த பப்படமும் வாங்கி வந்தாச்சு, பழமும் வாங்கி வந்தாச்சு. ஆமாம், ஏன்னா புட்டு கடலை கறினா இது மாதிரிலாம் நம்மளுக்கு நம்ம ஹோட்டலில் எல்லா இடத்துலையும் அப்படி தானே சாப்பிட்ருக்கோம்.
பழம்லாம் வந்து வேக பாயில் பண்ணிட்டு சூப்பரா இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த டேஸ்ட் நம்மளுக்கு வருமானு தெரியல, பட் ட்ரை பண்ண போறோம். இது மாதிரிலாம் பண்ணி அது கொண்டு வர முடியல அந்த டேஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நான் பாயில் பண்ணிட்டேன். எவ்வளோ சாப்பிட்டேன் கிழிச்ச நான் 10 சாப்பிட்டேன். 7 கூட நீ சாப்பிட மாட்டேன், எழுதி தரேன். நீ எவ்வளவு சாப்பிட்ட? 10 கிழிச்சு. நான் 10 சாப்பிட்டேன். I ate 10. நீ 7 கூட சாப்பிட்டிருக்க மாட்டே, எழுதி தரேன். ஏய் சந்து, ஹிண்ட்ரன்ஸ் மறந்துட்டோம். ஹிண்ட்ரன்ஸ் மறந்துட்டியா? ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சதுக்கு உப்பெல்லாம் கீழே கொட்டிட்டேன். ஆமா, இன்னும் கொஞ்ச நேரம் நீ இன்ட்ரன்ஸ் கண்டினியூ பண்ணனா என்ன கீழே கொட்டு போறியோ? வேண்டாமா, வேண்டாம், திரும்ப அது நான் தான் க்ளீன் பண்ணும். இப்போ இந்த கடலைக்கறி வந்து தாளிக்கிறதுக்கு கோகோனட் ஆயில், அதுக்கப்புறமா பூண்டு, க்ரீன் சில்லி, ஆனியன் இதெல்லாம் போட்டிருக்கேன். இது வந்து கோகோனட் ஆயில் பண்ணால் சூப்பராக இருக்கும். இது கூடவே வந்து நம்ம கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். சரி, அப்போ குக் வித் கோமாளியில் சமைச்சு முடிச்ச அப்புறம் வந்து ஸ்லாப் எல்லாம் க்ளீனாக வச்சுருப்பாங்க. அப்படியே நீயும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணி பார்ப்போம். குக் வித் கோமாளியில் இன்னொன்று கூட நடக்கும். என்னம்மா? யார் நல்லா சமைக்கிறாங்களோ உங்களுக்கு அவார்டு ப்ரைஸ்லாம் கிடைக்கும். நான் தரேன் உனக்கு. ப்ரைஸ் தானே? அது ஞாபகம் இருக்கா? ப்ரைஸ் இருக்கு. நானும் வந்துட்டு 2-3 எனக்கும் வந்து கூப்பான்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கூப்பான்லாம் உனக்கு அனுப்பிச்சி விட்றேன், யூஸ் பண்ணிக்கோ. இப்போ இந்த இது ஃப்ரை பண்ணினோம்ல ஆனியன்லாம், அதெல்லாம் இப்போ இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கோகோனட் ஆயிலோடு அப்படியே சேர்த்தலாம். இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம். உப்மாங்க. பப்படங்க. பிரியா பப்படன்னு தெரியலையே நான் நடக்க போதும். இன்னைக்கு எல்லாமே ரெடி. பப்படம், பனானா எல்லாம் ரெடி. ஆனால் உண்மையாகவே பூரி மாதிரி தான் இருக்குது. ஆமாம் ஆமாம், எல்லாமே ரெடி. மெயின் ஐட்டம் தான் இன்னும் ரெடி இல்லை. இப்போ இந்த கடலைக்கறி வந்து செம்மையாக இருக்குது, ஃப்ளேவர் சூப்பராக வந்திருக்கு. ஸோ டேஸ்ட் பண்ணல, டேஸ்ட் பண்ணால் தான் தெரியும். பார் எவ்வளோ சூப்பர் ஸ்மெல். இந்தா ஸ்மெல் பண்ணி பார். இந்தா contestant final 5 minutes. So சூப்பராக புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பனானா வச்சாச்சு, அதுக்கப்புறம் இந்த பப்படம். ஸோ இப்போ சும்மா உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காட்டலான்றதுக்காக இது மேலே வந்து நம்ம இந்த கடலைக்கறி போட்டுக்கலாம். ஸோ யம்மியான ஒரு கடலைக்கறி புட்டு ஃபைனலி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஏமா டேஸ்டிங்கு கொண்டு வரணும்ல? டேஸ்டிங் இதுதான், இது எடுத்துக்கோ. அதான் அழகாக ஒரு உனக்கு பனானா லீஃப் இல்லை, பனானா லீஃப் மாதிரி இருக்கிற ஒரு பிளேட்டில் தானே பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். குக்கே வந்து டேஸ்டிங் பண்ணிக்கிறாங்க இங்கே. ஜட்ஜுக்கு ஒரு மரியாதையே இல்லை. ஏய், குக் வித் கோமாளிலையும் அதே தான் நடக்கும். முன்னாடி டேஸ்ட் பண்ணிடுவாங்க. உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க. நான் இதான் சொல்லுவேன், நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் உண்மையாகவே நல்லா இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்க. இந்த பாயில்டு நேந்திரன் பழம் அண்ட் பப்படம் கூட சூப்பராக இருக்குது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இங்கே இருக்கிற எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஏன்னா இது வந்து நாங்கள் கேரளாவில் இருக்கும்போது ஹோட்டல்லலாம் போகும்போது இதுதான் கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் டேஸ்ட் வரும்னு சொன்னாங்க. ஸோ எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் இந்த புட்டு கடலைக்கறி பண்ணோம்னா இது 2மே கண்டிப்பாக இருக்கும், இந்த பனானா பண்ணலாம். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுதான் என்னோட டின்னர் சாப்பிட போகிறோம். ஆனால் இது இத்தினோண்டு சாப்பிட்றதுக்கு கிச்சன் ஃபுல்லாக பாத்திரம், கிச்சன் ஃபுல்லாக நாஸ்தி பண்ணி வச்சுப்போம். இது பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து இதான். ஆனால் இப்படிதான் நம்மளால ஒரு நல்ல டிஷ்ஷை வந்து நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட முடியும். அது கண்டிப்பாக. ஏன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ஆள்லாம் ரெடி. ஸோ இதோட நாங்கள் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இல்லை, வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் நான் மட்டும் மீட் பண்ணுவோம். Until then, take care. Bye bye.